அப்படியே வந்து வாடி தாரோட்ட லாரி ஓட்டுற மாதிரி ஓடுறேன். என்ன வயசு பையன் மாதிரி உருட்டி உருட்டி விளையாடுறீங்க? நீ மட்டும் என்ன புரட்டி புரட்டில விளையாடுற? என் அம்மனி கும்மனி. நீங்க மைனர் இல்லைங்க, ட்ரைனர். நீ தான் ட்ரைனர். மனசுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து அம்மனி முகத்தை பார்த்தா அத்தனை பிரச்சனையும் அப்படியே பறந்து போயிடும். உன்னை பார்த்தா அவ்வளோ கிக்குடி. ஆனா நமக்குன்னு ஒருத்த வந்து பிறந்தானே புறம்போக்கு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி, எதுலயும் சூட் ஆக மாட்டேங்கிறானே. இவன் நம்மால் தானா? அட பாவி மனுஷா, உன்னை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக தாலி கட்டாம உன் கூட பழப்ப நடத்திட்டு இருக்க. இந்த திருட்டு பழப்பு பழக்கிறதுனாலதான் அவன் நம்மள கேவலமா பேசுறான். சும்மா விளையாட்டு. என்ன விளையாட்டுக்கு சொல்ற? குத்தத்தை நீ பண்ணிட்டு பட்டத்தை எனக்கு கட்டுறியா? மைனர் வேலையை கட்டுற பாரு. இனி நீ தாலி கட்டாம என் பக்கமே வந்துடாத. ஆரம்பிச்சியா? செருப்புல அடிச்சு கருப்பட்டி கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? தினமும் இங்க வந்துட்டு போறது எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. தாலியை கேட்டுன்னு விவரம் கேட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணா வெட்டி வீசிடுவேன்னு என் பெத்து பொறுப்பெல்லாம் சொன்னனாலதான் முடியாம போச்சு. இல்லைன்னா உன்னை காதலிச்ச காலத்திலே தாலியை கட்டி போட்டிருப்பல. எங்க அப்பனாத்தனம் ஒருத்தி தாலியை கட்டி வீட்டுல உணர்ந்து விட்டுட்டு நீ எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கன்னு சொன்னனாலதான் அங்க ஒருத்திய தாலியை கட்டி விட்டுட்டு இங்க உன்னை ராணி ஆட்டம் வச்சிருக்கேன். தாலி கட்டினது மட்டும்தான் அங்க, மத்ததெல்லாம் இங்க தானே நடந்துட்டு இருக்கு. இது புரியாம அதெல்லாம் அப்போ. இப்ப சின்ன மைனர் கேக்குறாருல, என்ன பண்ண? அவரு கேட்டா கட்டிடலாமா? சரி வா கட்டி விடுற. வாடி வா வா. தாலி தானே கட்டணும் உனக்கு. இப்ப பாரு, இப்பவே கட்டுற. நீ தானே கட்டி விட சொன்ன, இப்ப வேணாம் சொன்னா? உங்க அப்பா உங்களை வெட்டிட்டாருனா? என்ன மட்டும் இல்ல, ஒன்னையும் சேர்த்தா வெட்டுவாரு. அதனால என்ன, தாலியை கட்டிக்கோ. நீ தானே வேணும் சொன்ன. இப்ப தெரிதா தாலி முக்கியமா தலை முக்கியமானு? எது முக்கியம்னு எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தானே தெரியும். நீ தான் எனக்கு முக்கியம். நீ இப்படி பார்த்து பார்த்து தான் என்ன கோத்துற. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. வா 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 வா, வந்த வழிய பாப். இந்த நேரத்துல ஏன் வேண்டாம்? எங்க அப்பா என்னப்பா? டேய், 4 நாளா வீட்டுல காணோம். உன்ன எங்கடா போய் படுத்து கிடக்குற? எந்த நேரமும் படுத்தா கிடப்பாங்க. விஷயத்த சொல்பா. உன் விளையாட்டுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணத்தான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சொத்து பிரிக்க மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காரு. எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வந்து சேரு. என்ன சொத்து பிரி? ஹலோ ஹலோ, வீடு வரைக்கும் என்ன போயிட்டு வந்து பாக்குறோம். வந்துட்டு அவசரமா போறீங்க. சொத்து பிரச்சனை அது இல்லைன்னா ஒரு சொல்லியும் நடக்காது. சும்மா இருந்தவளை உசுப்பி விட்டுட்டு சொத்து நின்று பறக்காத பாரு. இன்னைக்கு வெத்தலைக்கு வேலை இல்லாம போச்சு. ஐயோ, 7:08 வச்சு வருதே. கோமதி, அப்பா பீரோல இருந்து நைசா பத்திரத்தை எடுத்துட்டு வா. பத்திரமா? ஏங்க, எதுக்குங்க? ஏண்டி உங்க அப்பா வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்ன மாதிரி இப்படி பதற? எங்க அப்பா வீட்டு பத்திரத்தை தானே கேட்டேன், போய் எடுத்துட்டு வாடி. எதுக்கு இப்படி? மாமாவுக்கு தெரியாம எதுக்கு பத்திரத்தை எடுத்துட்டு வர்றது? என்னங்க மடத்தனமா பேசுறீங்க? ஏய், மைனரை பார்த்து மடத்தனமா பேசுற, அப்படியே போட்டடா. ஐயோ அம்மா. என்னாச்சு மாமா? பார்த்து குத்துறது இல்ல, இப்படி பாத்திரத்திலயா குத்துவாங்க? ஐயோ, கை போனா என்ன ஆகுறது? விடுதி நடிக்காது. பாஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா? பெரிய பாஸ். பத்திரத்தை பதுக்கி வச்சு சொத்தை காப்பாத்தலான்னு பார்த்தா மடத்தனமா பேசுறேன்னு சொல்ற. அப்படியே போடா. எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டிக்கிட்டு போங்க போங்க. அப்பா சும்மா ஏன்பா இப்படி வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? என்ன பண்ண?
வதன்னு பொம்பளை பிள்ளையா பெத்து வச்சிருக்காளே, போனா போது சொத்தை காப்பாத்தலான்னு பார்த்தா வித்த காட்டுற நீ. என்னம்மா இங்க ஒரே சத்தம்? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்ல மாமா, ஏதோ புதுசா சொத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாதா என்ன? அங்க கிடக்குற என் அப்பா வீட்டு சொத்தையே ஆள்றதுக்கு ஆள் இல்ல, நான் ஒருத்தி தான். இந்த சொத்துக்கு இவரு ஆளா பார்க்கறாரு. விடுமா, இதெல்லாம் புதுசாவா நடக்குது? அவன் ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படித்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒழுங்கு பண்றதுக்காகத்தான் மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்கு. இதோ வந்துட்டார், அவரே வந்துட்டார். வாங்க அண்ணே, வாங்க மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மாமா உட்காருங்க. ஓகே, சொல்லுங்க. வந்துட்டாரு நாட்டாம. என்ன சொல்றான்னு பாப்போம். மாமா ரொம்ப அவசரமா பேசணும்னு ஃபோன் பண்ணீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பேர பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஆளாயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் உண்டானதை செஞ்சுட்டா என் கடமை முடிஞ்சிடலாம் மாப்பிள்ள. அதுக்கே என்ன கூப்பிட்டீங்க? அட என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு சேர வேண்டியதை செய்யணும்ல நான். எனக்கா? ஆமா, நீங்க வேற. இருந்தாலும் மாப்பிள்ள, என் மகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நான் செய்யணும்ல மாப்பிள்ள. என்கிட்ட இருக்கிறது எத்தனை தலைமுறைக்கு தாங்குன்னு எங்களுக்கே தெரியாது. உங்க பொண்ணை கேட்டாலும் அதே தான் சொல்ல போறாங்க. மாப்பிள்ளை இருக்காரு, பேர பசங்க இருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு செய்யுங்க. சொத்தெல்லாம் உங்களுக்குன்ட்டாரு, இப்ப மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க? பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாதவனுங்கெல்லாம் சொத்து எதுக்கு? அதான் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கா கூப்பிட்டு அடிச்சீங்க? போமா. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மாப்பிள்ளை இருக்காரு, பேர பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு அண்ணே, குடும்பம். இருந்து சாப்பிட்டு போலாம், அதுக்குள்ள கிளம்புறீங்க? இது நம்ம வீடு, நான் எப்போ வேணா வந்து சாப்பிடுவேன். அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, வரட்டா? சரிங்க அண்ணே. மாப்பிள்ளை பாய். சரி, மாஸ்டர். மாமா ஆல் ஓகே, பாய். ஆத்தா, எனக்கு ஒரு துண்டு புகையில கொடு. இந்த அம்மா என்ன லூசா? வண்டி போற வழித்தடத்துக்கு வணக்கம் போடுது, போற வண்டியவே பார்த்துட்டு நிக்குது. போறது வேற யாரும் இல்ல, இந்த அம்மாவோட அண்ணன் தான். ஒரு காலத்துல அவங்க 2 பேரோட பாசப்பிணப்ப இந்த ஊரே மெச்சிச்சு.